சோல்ஜர்ஸ். 2024 வந்தாலும் வந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கு என்னதான் பிரச்சனை தெரியல. கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சிருக்குமா? 6 மாதம் ஆகியும் தமிழ் சினிமாவில் வந்து பெரிய ஹிட்டுங்க, பெரிய சக்ஸஸுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலிங்க. ஒரு படம், ஒரு படம் வந்து பெரிய ஹிட் ஆகலை. சும்மா வருது, ஆவரேஜாக ஓடுது, அவ்வளோதான். சும்மா வருது, காய் வாங்குறது, ஓடிடுது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் வேலை பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏகப்பட்ட வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அது என்னென்ன ஏதுன்றதை பற்றி இந்த வேலை பார்க்கலாம். பொதுவாக தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளா கதையை நம்பி பாடுப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸை நம்பி படத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதை பற்றி இந்த வேலை தெளிவாக பார்க்கலாம். யார் லைக் பண்ணிங்க, யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முதல்ல சொன்ன மாதிரி இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் கதை நம்பி பழகிறத விட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நம்பி தான் படத்துக்கிட்டு இருக்காங்க, ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. சரியா சொன்னால் என்னதான் ஒரு படம் வந்து நல்ல கதை, நல்ல திரைக்கதை இருந்தாலும் அது வந்து மவுத் டாக்கில் போயிடுங்க. மவுத் டாக்கில் வந்து மக்கள் வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்றதுலாம் முன்னொரு காலம். மவுத் டாக்கில் வரத்துக்குள்ள படம் ஓடி போயிருமா தேட்டர் விட்டு. நான் போறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா படத்துக்குமே விளம்பரம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். 5 ரூபாய் சிப்ஸ் பாக்கெட்டுக்கே வந்து காத்தடிச்சு தானே விளம்பரம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் பொதுவாக தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவிலே வந்து விளம்பரம் அப்படின்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் போஸ்ட் வச்சு விட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான மீடியம்ஸ், அதாவது ரேடியோ, பிரிண்ட் மீடியமான மேகசின்ஸு, நியூஸ் பேப்பரு, அப்புறம் டிவி, இதெல்லாம் வந்து விளம்பரம் ஒட்டுவாங்க. இந்த படம் இருக்குது, ட்ரைலர் ஓட்டுறது, டிவி ஷாட் போடுறது, முழு பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சோஷியல் மீடியா எரா அப்படின்றதுனால சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பல பேர் கேட்டால் வந்து காசு கொடுத்து ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கட்டும், மீம் பேஜஸ் இருக்கு தெரியுமா, அது அட்டுலி வந்து அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னா மீம் போடுவாங்க, இந்த படம் மொக்கடா அப்படின்ட்டு எல்லாம் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ புரிஞ்சு போயிடும், ரைட்டு இந்த படத்துக்கு போனால் நம்ம காலியாக வேண்டியது தான் அப்படின்ட்டு நம்ம உஷாரா இல்லை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதால காசு வாங்கிட்டு இந்த டேரக்டருக்கு வந்து ஹார்ட்ரிக் வெட்டுறீங்க, இந்த ஹீரோ பின்னிட்டாருங்க அப்படின்ட்டு ஆளுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படி நம்புறது? நிஜமா கலாய்கிறாடா இல்லை பாராட்டுறாடா இல்லை காசு வாங்கிட்டு தான் பேசுறா, உண்மையா பேசுறான்ட்டு எந்த மீம் பார்த்தா நம்பவே முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கூட சொல்ல முடியாது. ஏன்னா மீம் சும்மா போட முடியுமா? அவங்களுக்கும் காசு வரணும்ல. எல்லாரும் நாளைக்கு தான் போகிறோம், எல்லாரும் சம்பாதிக்கிறோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கூட சொல்ல முடியாது. பட் இது சுதாரணமாக இருக்க வேண்டியது யார் அப்படின்னா மக்களும் அந்த விளம்பரம் கொடுக்குறவங்களும் தான். தெரியா சொல்லாமன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கும். என்ன படம்னா ரத்தம்னு வச்சது ரத்தம் வச்சிடலாம். படமெல்லாம் சத்தம், என் காதுல ரத்தம், படத்துக்கு போனது என் குத்தம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை எப்படியாவது ப்ரொமோட் பண்ணிடணும்ட்டு நம்ம விஷால் அண்ணா வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்க அவங்களாம் சரி தலைவன் வந்து நிறைய ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாரு. குறிப்பாக சொல்லலாம் தலைவன் டான்ஸே ஆடிந்திருப்பாரு. காசு வாங்கின இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் நடித்த படத்தில் நல்ல பாட்டாக இருந்தது வந்து தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, அந்த பாட்டு போட்டாங்க. தலைவன் வந்து இதெல்லாம் போடாத, அது பழைய படம், புது படத்தை இப்போ இறங்குற பாருன்ட்டு புதுசாக ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. வச்சு அடிட்டு இந்த பாட்டை காதலி கேட்கவும் முடியல. இதை எப்படி வைப் பண்றதே தெரியல. தலைவன் ஒரு ஸ்டெப் காட்டி இதை போய் ட்ரெண்ட் பண்ணுங்க இருப்பாரு. பாத்துக்கிட்டு வந்து ஸ்வைப் பண்ண எஸ்கேப் போயிட்டா. இதாவது பரவாயில்ல. நம்ம டாக்டர் இருக்காரு தெரியுமா, ஒரு காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா, பேட்மேன் அவரு. அரியண்ணன் யாரு தெரியுமா, பேட்மேன் அவரு. அப்படி இருந்த மனுஷன் பாத்தீங்க அப்படின்னா ரோட்டுக்கு வந்து மல்லிகை கடை போறவங்கலாம் கையை பூச்சி இழுத்து படம் வந்திருக்கு வாங்க படம் பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு தலைவன் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல சிங்கம் சாமி கோயில்ன்ட்டு கெத்தா இருந்தேன்னு கடைசியா ஒரு நிலைமை இந்த நாளில் பார்க்கவே ஆயிடுச்சுன்னு. பேட்மேன் அவர் அரியண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, பேட்மேன் அவரு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் சினிமா வந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சேனல்ல வந்து ஆளுக்கு வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா சொன்னோம்னா ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் படம், அப்புறம் விஜய் ஆண்டனியோட ரோமியோ படம், அப்புறம் ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணே தெரியல. தலைவன் வந்து வெள்ளிக்கிழமை ராமசாஹிப் மாதிரி பல படங்களை விட்டாரு. வெள்ளிக்கிழமைக்கு காசு கொடுத்து முன்னாடி இல்ல பின்னாடி வந்து ஆடு போட்டுங்கப்பா, இல்ல என் படத்தை பத்தி பேசுங்கப்பானா பரவாயில்ல, சம்பந்தப்பட்ட ஆளு அப்படி இறங்கி வந்துட்டாங்க வீடியோக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல அது பண்ண போறோம், இந்த
இந்த வீடியோக்குள்ள இது பண்ண போறோம், அப்படியாச்சு இப்படியாச்சுன்ட்டு இவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சோகம் என்ன அப்படின்னா, இவங்க விளம்பரம் கொடுத்த எந்த படமும் ஓடவே இல்லை, நக்கிட்டு போயிருச்சு. இதை என்ன காமெடி அப்படின்னா, என்னதான் வந்து இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னாலும் இவங்களாம் சினிமா ஸ்டார்ஸ் கிடையாது, சோஷியல் மீடியா ஃபேமஸ் ஆகிறவங்க இருப்பாங்க. அப்போ ட்ரெண்ட் ஆனால் அவுட் ஆயிடுவாங்க, அவ்வளோதான். நீங்க ஸ்டார் அப்படின்றது நீங்க தான். சினிமா அடிக்கிறீங்க தெரியுமா, நீங்க தான் ஸ்டார். ஸோ கம்பேர் பண்ணா இவங்கள விட ஃபேமஸ் ஆகல நீங்க தான். நீங்க கீழே இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்றீங்க அப்படின்னா இது என்னன்னு எனக்கு தெரியல. இப்படி பண்ணி அது ஓடிச்சா அப்படின்னா ஒரு படமும் ஓடல. இப்போதான் விளம்பரம் கொடுக்குற ஒரு டைப் இருக்குது, அப்படின்னு சில ஆடுங்களாம் இருக்கும். ஆட்டுக்கொட்டை சல்ல கொட்டை அப்படின்னு பாட்டு வரும் இல்லையா, அப்புறம் கரடி மாமா எங்க போறீங்க அப்படின்னு பாட்டு வரும், நடுவில் வரும். அதாவது அவன் ஆடு கொடுக்குறவனே தெரியுது குழந்தைங்க ஏஜ் பார்க்குற சேனல் இதுதான், இதில் தான் அதை கொடுத்தாதான் அதை வாங்குவாங்க அப்படின்ட்டு. பட் இவங்க விளம்பரம் கொடுத்தாங்க தெரியுமா, அதாவது விளம்பரம் கொடுக்கல, திரையில் இருந்தவர்கள் திரையில் வந்து வந்தாங்க தெரியுமா. இவங்க வந்த சேனல்லாம் என்ன கேட்டகரினே தெரியாமலாம் வந்து விளம்பரம் பண்ணிருக்கீங்க. இதை வந்து நான் சொல்றதை விட நண்பர் தமிழ் லைட்னு சொல்லியிருந்திருப்பார். நான் சொன்னா பொறாமனு கமெண்ட் மாசம் கமெண்ட் பண்ணுவாங்க சில பேர். இந்த சினிமா டெக்னிக்கலா தெரிஞ்சவங்ககிட்டயோ சினிமா நல்லா தெரிஞ்ச ஒரு குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிறவங்ககிட்டே இவங்க போய் பேசுறதே கிடையாது. இந்த கிரிஞ்சு பண்றவங்க, திடீர்னு ஃபேமஸ் ஆனவங்க, அதுக்கப்புறம் இந்த மில்லியன் கணக்கில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை தேடி போயிட்டு தான் இவங்களோட அந்த மோட்டிவேஷனல் கிரிஞ்சு தனத்தையே காட்டுறது. இதோட உச்சகட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக் சேனல்ல போயிட்டு மூவி ப்ரொமோஷன் பண்றது. ஏண்டா டெக் சேனலுக்கும் மூவி ப்ரொமோஷனுக்கும் என்னடா சம்பந்தம்? நீங்க ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்படி யூடியூப் சேனலா போயிட்டு லோன்னு அலைய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நண்பர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்திருப்பாரு, ஏயா அந்த கேட்டகரி இந்த கேட்டகரி என்னையா சம்பந்தம் இருக்கு? ஒரு வேலை ஏதாவது சினிமா பத்தி பேசுறவங்க என்ன விட்டுருங்க, சாய் சித்திரெல்லாம் சேனல் வச்சிருக்காரு, உங்க போய் விளம்பரம் பண்ணீங்கன்னா ஒரு நாயம் இருக்குது, சினிமா பத்தி பாக்குறவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சம்பந்தமே இல்லாம சினிமா பத்தி தெரியாதவங்கலாம் போயிட்டு விளம்பரம் பண்ணிவிட்டு அப்புறம் படம் ஒல்லிங்க, யாரும் படம் ரசிக்கலீங்க அப்படின்ட்டு ட்வீட் பண்ண மட்டும் நாயம் இது. அப்பதான் வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். யார் அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டனி சார். ஓகேவா, நான் சார் சொன்னா அவங்க மேலே மதிப்பு இருக்கு எனக்கு. சார் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணியிருந்திருப்பார். என்னன்னா அவர் எடுத்த படம் தான் வந்து ரோமியோ படம் வந்து ஓடாமல் போயிடுச்சு. ஓகே, பெருசாக வருமானம் வரல, இதுவாயிடுச்சு. இது காரணம் யார் அப்படின்னா, ப்ளூ சட்டை மாறன் வந்து தப்பாக ரிவ்யூ பண்ணிட்டாரு, அவர் தப்பாக சொன்னால் படம் ஓடல நன்றி அப்படின்ற மாதிரி வந்து ட்வீட் பண்ணி போட்டிருப்பாரு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ பண்ணதுனால தான் இந்த படம் ஓடலன்னு சொல்லியிருப்பார். உங்களே ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை மட்டும் பேசுறாரா அப்படின்னா அதான் இல்லை. அவர் எந்த படத்தை நல்லா படம் சொல்றது கிடையாது, இந்த படம் மட்டும் சொல்ல ஓடிடுச்சுன்னு சொல்றது வந்து எந்த வித நியாயம் அப்படின்னு தெரியல. என் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க தான் ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ் இறங்கி வந்து விளம்பரம் பண்ணிட்டீங்கல்ல, அப்ப அது சரிண்ணா அந்த படம் ஓடி இருக்கணும்ல. உங்க தேடி கரெக்டா அப்படின்னா அந்த சேனல் ப்ரொமோஷனால ஓடி இருக்க வேண்டியது எப்படி இவர் சொன்னாங்களா ஓடாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிதான் தெரியல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. இவங்க ப்ரொமோஷன் பண்ணதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சேனலுக்காரங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான் லாபம், உங்களுக்கு லாபமே இல்லைங்க. ஏன்னா நீங்க தான் செலிபிரிட்டி, நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் பார்ப்பாங்களே தவிர அந்த சேனலுக்காக போயிட்டு யாரும் வந்து சினிமா தேட்டர் போக மாட்டாங்க. ஏன்னா லைக் போட சொன்னா போட மாட்டேங்கிறாங்கன்னு எப்படிங்க தேட்டறது படம் பார்ப்பாங்க. இதெல்லாம் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு தேவையானது நல்ல கதையும் திரைக்கதையும் தான். அது கரெக்டாக அமைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, அதை பற்றி டாக் அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் ஓட ஆரம்பிச்சிடும். சரியா சொல்ல அப்படின்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தான் வந்து கருடன். இதுல வந்து நம்ம சூர்யா பக்கம் அடிச்சிருக்காரு அப்படின்ற டாக்கு பயங்கர ஃபேமஸ் ஆகி அந்த படத்துல ப்ரமோஷன்றது ஆட்டோமேட்டிக்கா கேட்டாகுது. அதனால தான் வந்து நானும் போய் தேட்டரே பார்த்துட்டு வந்தேன். ப்ரோ இல்ல ப்ரோ, இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யாரா ப்ரோ, இப்படி பண்ணதான் ப்ரோ ஓடும், உங்களுக்கு தான் ப்ரோ தெரியும், நீங்க வைத்திருச்சுல பேசுறீங்க ப்ரோ அப்படின்லாம் சில பேர் டாக்ஸி கமெண்ட் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்துச்சு இல்லையா 2024 ஹிட்டான, அதாவது சூப்பர் ஹிட்டான, அதிக பணம் சம்பாதிச்ச முதல் படம் எது தெரியுமா? நீ நம்ப மாட்டீங்க, உண்மையே அரண்மனை 4 தான் இந்த வருஷத்துக்கான முதல் ஹிட்டான படம். முதல் 100 கோடி எடுத்த படம் அந்த படம் தான். நம்ம லெவல்ல அதான் நிஜம், ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் பிளஸ் ஆக்டரான நம்ம சுந்தரனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர் கூட பேசுறது, இது பண்றது, சோறு சமைக்கிறது, ஸ்பார் வச்சு கழட்டுறதுன்ட்டு இந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனந்த விடமான சில சினிமா சேனல்ல ஜஸ்ட் இன்டர்வியூ தான் கொடுத்துருப்பாரு, தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணிருப்பாரு. இதுவே பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியால மிக டாக்கா இருந்திருக்கும். ஆளாளுக்கு வந்து அவர் பேசுறத கட் பண்ணி மீம் பேஜ்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு காரணம் அப்படின்னா, சுந்தரனாக்கு உண்மையிலேயே தொழில் தெரியுது. அண்ணன் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பொருளை எங்க விற்கணும், அது இது எப்படி சேல் பண்றதை கரெக்டாக புரிஞ்சுருப்பாரு. படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? குழந்தைங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ். அவங்கள கவர் பண்றாம என்ன இருக்கு, இது சினிமா, நீங்க எங்க போய் பேசணும் அப்படின்றத கரெக்டாக கட்சி தான் பண்ணியிருந்திருப்பாரு. படம் உண்மையிலே இட்டு. படத்தோட கதை முன்ன பின்ன அப்படி இருந்தாலும் மற்ற பாட்டோட நல்லா இருக்கு அப்படின்னா சொல்றாங்க, உண்மைதான் இருந்திருக்கும்.
சுந்தரனா வேற லெவலுங்க. என்னதான் சும்மா நான் கலாய்க்கிற சுந்தரனா கிந்தனான்னு சொன்னாலும் உண்மையிலே வந்து டேரக்டர் சுந்தர் சி சார் வந்து உங்களே வந்து லெஜெண்ட். முடிஞ்சா அவருக்கு தனி வீடியோவே போடுறேன் இந்த வரவே போடுறேன், இந்த மாசமே போடுறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. உண்மையா பண்ணா தலைவன் வந்து இன்னைக்கு தான் படம் எடுக்க ஆரம்பிச்சு 4 படம் 5 படம் எடுக்கல. தலைவன் ஆரம்பிச்சது எப்பயோ அருணாச்சலம் படம் தெரியுமா, ரஜினி படம், பழைய படம். அந்த படம் டேரக்டரே தலைவன் தான். அவரு கூட ஃபீல்ட் ஆரம்பிச்சவனும் சரி, அவருக்கு பின்னாடி ஃபீல்ட் ஆரம்பிச்சாலும் சரி, இன்னைக்கு வந்து ஃபீல்ட் ஆயிட்டாங்க, பழைய காணாம போயிட்டாங்க. பட் தலைவன் மட்டும்தான் இன்னி வரைக்கும் ஃபீல்ட் இருக்காரு அப்படின்னா அண்ணனோட வந்து ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சொம்பு வீடியோன்னு தனியாக அதுக்காக வீடியோ போடுவேன் கண்டிப்பா. நான் கண்டிப்பா போடுவேன். எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். என்னோட கருத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தில் வந்து படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இஷ்டத்துக்கு எவ்வளோ படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, வாரம் வந்துட்டே இருக்கு. பட் நல்ல கதையும் நல்ல திரைக்கதையோட எடுக்கிறதுன்றது தான் வந்து முக்கியமான இருக்கு. உண்மையிலேயே நம்ம விஷால் அண்ணனோட ரத்னம் படம் நல்ல கதையோட நல்ல திரைக்கதையோட வந்திருந்து அப்படின்னா கண்டிப்பாக இட்டா இருந்திருக்கும். பட் அவங்க வந்து கதையிலும் திரைக்கதையிலும் கோட்டை விட்டு ஆஸ் யூஷுவல் கமர்ஷியல் படம் மாதிரியும் ஆஸ் யூஷுவல் ஹரியானா படம் மாதிரி இருந்ததுனால தான் அந்த படத்தை ஓடாமல் போயிடுச்சு. ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு இல்லை, அது எந்த விதத்தில் பண்ணுறோம் எங்கே பண்ணுறோன்றது தான் முக்கியம். சும்மா ஃபாலோவர்ஸ் இருக்குது, அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்குன்றதுனால மட்டும் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசுறதுன்றது நல்ல ப்ரொமோஷனாக வந்து எனக்கு தெரியல. அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லி ஆகணும். சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம் இதுலேயும் வந்து கிருத்திரம் பண்ணுவாங்க, பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவாங்க, கோமதம் பண்ணுவாங்க. அவங்கள கூப்பிட்டு ஆடியன்ஸ் நடத்துறது, இதன் மூலியமா வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியே வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னன்னே சொல்கிறது தெரியல. குறிப்பாக சொன்னால் வந்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் தலைவர் வந்து 300 காலம் நடிச்சு தான் வந்துட்டு இருக்காரு. பட் அப்போல்லாம் அவர் ஃபேமஸ் ஆகல. எல்லாரும் கோமதம் பண்ணாங்க, நானும் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணாரு, அதான் ஃபேமஸ் ஆகிட்டாரு. இப்போ தலைவர் ஏதோ வந்து படம் கட்டு வந்துருக்காரா, எப்போ தனியாக தனி வீடியோவில் சொல்கிறேன் இவங்க படம் கோமதம் வச்சு. ஸோ வந்து என்னோட கருத்து என்ன பண்ணா, ப்ரொமோஷன் பண்ணுங்க வேணான்னு சொல்ல, அதை கரெக்டாக பண்ணுங்க. முக்கியமாக நல்ல படத்துக்கு பண்ணுங்க. நீங்கள் படத்தை ஒழுங்காக எடுக்காம ரிவ்யூ சொன்னால் தான் அது ஆயிடுச்சுன்னு சொல்றது எந்த விதத்துலேயே வந்து நியாயம் இல்லாத ஒன்று. பாஸ் கொண்டு இருக்கா ஞாபகம் இருக்கா எயிட்டர், அது ஏன் ஞாபகப்படுத்துற கம்பீரியா நல்ல நேரத்தில் காண்டித்துறேன். ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ஏன் இது நாளைக்கு சொன்னா என்ன? ஓகே சொல்ஜஸ், வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த டாப்பிக்கை எப்படி பேசலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த அப்புறம் ட்ரை பண்ணுறேன். ஓகே சொல்ஜஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.